கிறிஸ்தவர்கள் மருந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. பல மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரோடு கூட போராடுறீங்க, ஏன் சுகம் அடைய மாட்டேங்குது? கிறிஸ்தவர்கள் மருந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு பதில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிச்சார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க கேட்க போறீங்க. ஏசாயா 1 அதனுடைய 6வது வசனம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினாலும் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு வியாதி வருகிறது? அந்த வியாதியின் மத்தியிலே ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? ரத்தம் குறைவுபடுகிறது, கர்த்தரை தான் துதிக்கிறோம். கால் பெருவரில் எடுத்தாச்சு, கர்த்தரை தான் துதிச்சுக்கிட்டு இருந்தோம், கர்த்தரை தான் துதிக்கிறோம். சுகர் வந்து என்ன பண்ண காலை எடுத்தாச்சு, கர்த்தரை தான் துதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய வாதை மூளை என்ன பண்ணா, ஃபைல்ஸ் என்ன பண்ணா இருக்குது. இது ஏன் வருது? எதுக்கு வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். நான் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேனே, ஆண்டுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டுட்டேனே. அப்ப அந்த மரணமோ பாதாளமோ அல்லது பொல்லாத வியாதியை நீ அணுகக்கூடாதுல. அந்த சாவு நீங்கிருச்சுன்னா எனக்கு சுகந்தானம் உண்டாகணும், ஏன் வரமாட்டேங்குது? ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அத்திப்பழத்தினுடைய அடைய என்ன பண்ணணுமா? பிளவையின் மேல் பற்று போட வேண்டும். பிளவையின் மேல் பற்று போட வேண்டும். பற்று போட வேண்டும். இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க, ரேஷன் அரிசி சாப்பிடுங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அல்லது பாசுமதி ரைஸ் சாப்பிடுங்க, நார்மல் ரைஸா என்ன பண்ண சாப்பிட்றதே சாப்பிடாதீங்க, சாப்பாட்டு முறைகளை என்ன பண்ண ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண சொன்னாங்க. இப்ப கண்டமேனிக்கு என்ன பண்ண சாப்பிட்டு வியாதியானது இன்னைக்கு பெருகி போயிருக்கிறது, வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அழகாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு அத்திப்பழ அடையை எடுத்து அது பிளவியின் மேல என்ன பண்ணணுமா? பற்று போட வேண்டும். பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டுமா வேணாமா? நீங்க டாக்டர்கிட்ட போகாம இருக்க முடியுமா? டாக்டர்கிட்ட போய் தானே ஆகணும். இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல ரட்சிக்கப்படாத டாக்டர் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பவே மாட்டான். உங்களுக்கு சுகத்தை தர, நீங்க எங்களுக்கு அமௌண்ட்டை தாங்க அப்படின்னு உட்காந்துருக்கவர்கள் தான் இன்னைக்கு டாக்டர்களாக இருக்கிறாங்க. எய்ட்ஸ் நோயாளி ஜெபம் பண்ணும்போது பரிபூர்ண விடுதலை ஆயிடுச்சு. முதல் நாள் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு, எய்ட்ஸ் இருக்குது. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா சரீரத்துல வியாதி தண்டத்திலிருந்து போகிறதை உணர்ந்தா டெஸ்ட் எடுத்து பார்க்கிறாரு, ரிப்போர்ட்ல அந்த எய்ட்ஸே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அநேக பேருக்கு இருக்கிற நோயானது கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இன்றும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மறுக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை முன்னாடி வந்து மார்கரெட் அவர்கள் வாசிப்பாங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடைய 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. 10 பாகைனா 40 நிமிஷம். முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களை, அந்த நாளிகையை, நேரத்தை என்ன பண்ண மாற்றுகிறார்? 40 நிமிஷம் மாத்திட்டார். இப்ப எசேக்கியா ராஜா நோயுற்று கிடந்தாரா இல்லையா? செத்து போயிருந்தா அப்பயே செத்து போயிருக்கான். ஆனா ஆண்டவர் தானே 15 வருஷம் கூட்டி தர்றாரு. அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அவர் யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார், வாழ வைக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆனா எசேக்கியா ராஜா அப்படியே உயிரோடு இல்லை. 15 வருஷம் கழிச்சு திருப்பியும் செத்து தான் போனார். இப்ப நமக்கு மரணமானது எப்ப வேணுமாலும் வரும்.
ஆனா அதுக்கு உள்ளாட்டி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு உண்மையா இருந்துகிட்டே வாங்க. ஒருவேளை யோபுக்கு வந்த சோதனை போல சோதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த சோதனை மத்தியில நீங்கள் துவண்டு போகாதபடி, யோபு எப்படி கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தாரோ, பிசாசானவன் வந்து பயங்கர சோதனை கொடுத்து வியாதியை கொடுக்கும் போதும் அந்த வியாதியின் நேரத்திலும் கூட கர்த்தரையே மகிமைப்படுத்தினது போல மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. சத்துரு சோதிக்கிறான்னு சொல்லி யோபுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது. அப்ப வியாதி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒருவேளை சத்துருவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், சாபத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது என்னன்னா நமக்கு நாமளே உண்டு பண்ணி வைத்திருக்கலாம். இவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவர் தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் மௌனமாய் இருந்து விடுகிறார். அப்படி மௌனமாய் இருக்கும் பொழுது மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம், மருத்துவமனைக்கு செல்கிறோம். கடவுள் மீதான ஒரு அவநம்பிக்கை கூட வந்து விடுகிறது. கர்த்தரை தான் நோக்கி பார்த்தேன், என்னைய கைவிட்டுட்டாரு அப்படின்னு என்ன பண்ண ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு நோய் வந்துருச்சுன்னா அது பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோய் வந்துருச்சுன்னா பாவமா? நோய் பாவமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இல்ல இல்ல, நோய் பாவம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் மேல விசுவாசமா இருக்கிறியா அப்படின்னு என்ன பண்ண முடவனை பார்த்து கேட்கிறாரு, குருடனை பார்த்து கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடங்கிறார்ல. அப்ப பாவங்கள் உள்ள இருக்கிறதுனால தானே எழுந்து நடன்னு வேற சொல்றாரு. பாவத்தினாலும் நோய்கள் வரும், ஆனா எல்லா நோய்களும் பாவம் கிடையாது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக நோய்களை ஆண்டவர் கொடுப்பாரு, அதை சுஸ்தமாக்குவாரு. அவருடைய நாமம் விளங்குவதற்காக செயல்படுத்துவாரு. பலவிதமான நோய்கள் பாவத்து நிமித்தமாக தான் என்ன பண்ண வருகிறது. அல்லேலூயா. ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதிக நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த மீனை என்ன பண்ணா அடிக்கடி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கையை என்ன பண்ண நரம்பு இழுத்து பிடிக்கும். டாக்டர் சொல்றாரு, நீ வேலைக்கு போக வேணான்னு அப்படின்னு சொல்லி நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு தாயாரை பார்த்து சொல்லிட்டாரு. அந்த வேலை செய்யாதம்மா, ஏன்னா ஜவ்வு எலும்பு பிரச்சனையாகி போச்சு. அப்ப எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையிலே பலவீனமானது நடைபெறக்கூடியதா இருக்கிறது. அந்த பலவீன கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகணும்னா அமைதியா இருக்கணும், அந்த வேலையை செய்யக்கூடாது. டாக்டர் கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா என்ன, நீ ரெஸ்ட் எடு. நீ என்ன பண்ணணும்? வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தா ரத்தம் ஊறும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இரு, நல்லா படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடுத்தினா ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நல்லா கவனிங்க, கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார், அதனுடைய நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எதற்காக அற்புதம் செஞ்சாரு? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், அவர் கர்த்தர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் அற்புதங்கள் அதிகமாய் ஆண்டவர் செய்தாரு. அல்லேலூயா. அவ்விடத்துல இரக்க குணம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, சமாதானம் உண்டு. ஏராளமான வசனங்கள் நான் உங்களுக்கு கோடிட்டு காமித்து கொண்டே இருக்க முடியும். யோவான்ல மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அற்புதம் செய்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அற்புதம் செய்கிறாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை போய் எடுத்துக்கலாம். யோவான் 5 அதனுடைய 36வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்தது எதுனா, பிதாவானவர் சொன்ன மகிமைக்கு பிரகாரமான ஒரு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் அற்புதங்களை நடத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். நல்ல பரிசுத்தாவினாலே நிரம்புவதற்கு ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறையப்பட்டவராய் ஜெபம் பண்ணும்போது அந்த பிரசன்னமானது என்னை தொட்டது, நான் கர்த்தருக்குள் அனலுள்ளவனாய் மாறினேன். அல்லேலூயா. அப்ப அந்த வியாதி கட்டு என்பது என்னை விட்டு நீங்கினது. எனக்கு இருக்கிற வியாதி இருந்தது, எனக்கு ஃபிக்ஸ் வர, அந்த ஃபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ண மாறிடுச்சு. அப்ப ஒரு தேவ மனிதன் தேவ ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு குணமாக்கி அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரையும் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். 13 நிருபங்களை எழுதின பவுலுக்கு பலவீனம் இருந்ததா இல்லையா? இயேசு தானே என்ன பண்ண, முதலாவது கண்ணை குருடாக்குனாரு, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கண்ணை கொடுத்தாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. பவுலுக்கு ஒருவித பலவீனம் இருந்தது, அது அவருக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தியது. அது அகற்றப்பட வேண்டும் என்று 3 முறை அவர் ஆவலுடன் ஜெபித்தாராம். எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? அந்த வியாதி நீங்கும்படியாய் 3 முறை ஆவலுடன் அவர் ஜெபித்தார். ஆனால் அது நிறைவேறவில்லை. 2 கொரிந்தியர் 12 அதனுடைய 7 to 9 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலேயே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன். நான் 3 முறை ஜெபம் பண்ணேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஐத்திகே என்னப்புனா அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின இவர் எப்பப்ராத்துக்கு மரணம் வர நேரத்தில் காப்பாற்றவே இல்லை. அதை குறித்து ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்பப்ராத்துக்கு மரணத்தின் எல்லை வரைக்கும் கடுமையான நோய்வாய்ப்பட்டார். அதுவரைக்கும் பவுல் குணப்படுத்தவில்லை அவரை. எப்பப்ராத்தீத்து மரணத்தின் எல்லை வரைக்கும் கடுமையான நோய்க்குள்ளாக அவதிப்பட்டு கொண்டிருந்தார். பவுல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு, ஆனா சுகப்படுத்தல, குணப்படுத்தவில்லை என்பதை அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல இன்னொன்னு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல துரோபீமு அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறார். துரோபீமுவை குணப்படுத்தாமல் பவுல் வியாதியாகவே விட்டு வந்தார். 2 தீமோத்தேயு 4:20 வாசித்து பாருங்களேன். துரோபீமு அப்படின்னு ஒரு மனிதன், அவரு வியாதியில இருக்கிறார். அந்த வியாதியோட அப்படியே விட்டுட்டாரு பவுல், குணப்படுத்தல. அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறார். அதை குறித்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:20. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். வியாதிப்பட்டவனாக விட்டுட்டு வந்துட்டேன். அவன் வியாதியில தான் இருக்கிறான். வல்லம் இருக்குல்ல அவர்கிட்ட, வரங்கள் இருக்குல்ல, ஆனா ஏன் உயிரோடு எழுப்பல? அங்க ஏன் வியாதியிலிருந்து விடுதலை தரல? இப்ப நான் உங்களுக்காக நிறைய தடவை ஜெபம் பண்றேன்னா இல்லையா, ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, வியாதியிலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரங்கள்ல ஏன் வியாதிக்கு பதில் வர மாட்டேங்குது? பவுல் ஜெபம் பண்ணதுக்கே பதில் வரல. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அது முள்ளாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறதா. பவுலுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது? கண்ணில் இருந்து தண்ணி வருது, முள்ளாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல உங்களுக்கு முள்ளுகள் இருக்கிறது, ஆனா அது பெரிதா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பவுல் அந்த பலவீனங்களின் மத்தியிலும் அவர் ஊழியத்துக்கு கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 இருந்து 30 வரையிலும் அந்த எப்பப்ராத்து மரணத்தின் எல்லைக்குள்ளாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் பவுல் என்ன பண்ண குணமாக்கவில்லை என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா நீங்க விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பமா இருக்கு. 1 பேதுரு 5:7 பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் 3 யோவான் 2வது வசனத்திலையும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் விடார் முயற்சியுடன் ஜெபிக்கவும் நிச்சயமாக நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியத்துல அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆமென். ஆமா, அங்க மாத்திரை மருந்தெல்லாம் என்ன பண்ண சாப்பிட்டாலும் கூட இயேசுவின் இறைவார்த்தை சொல்லும் பொழுது அங்கே குணமாகுது. மருந்துகள் செயல்படாத இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையானது செயல்பட்டு சுகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசின் தைலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? குணமாக்குவதற்காக. ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, அங்க டாக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, பிசின் தைலம் கூட இருக்கிறது. உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு அல்லது மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்றீங்க? தைலம் என்ன பண்ண போடுறீங்க. தைலம் பல விதத்திலே குணமாக்கும் தன்மை உடையதா இருக்கிறது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனால்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறார், எப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் விருப்பப்படுகிறார்? சரீர பிரகாரமான குணமடைதல் இருக்கணும், ஆவிக்குரிய குணமாகுதலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வியாதியில இருப்பான், ஆனா அவனுடைய குணாதிசயம் மாறாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வியாதியே இருக்காது, ஆனா அவனுக்கு குணாதிசயம் மாறாமல் இருக்குவான். கர்த்தருடைய குணாதிசயம் எல்லா மனுஷனுக்கு வரணும், இருக்கணும். ஊழியக்காரராக இருக்கிறவர்களுக்கு வியாதி தான், விசுவாசியா இருக்கிறவர்களுக்கு வியாதி தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் பெணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் மூப்பர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம். சபையிலே மூப்பர்கள் எதுக்கு இருக்காங்க? என்ன பூசி ஜெபம் பண்ணணும். மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எல்டர்ஸ், பாஸ்டரே என்ன பண்ண வருவாங்க. நல்ல ஜெபம் பண்ற விசுவாசிகள் பல வருஷமா இருக்கிறவங்க அதில் அடங்குவாங்க. அதுக்குரிய சாட்சிகளோடு இருக்கிறவர்கள் வேண்டும்.
எதை எதை சாப்பிட்டா எது எது சுகமாகும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதா இல்லையா? ஈசோ புல்லினால் கழுவும் இன்றே சுத்தமாவேன். ஈசோ புல்லினால் கழுவும், அதானே? அப்ப அதை கழுவுனா என்ன பண்ண சுத்தம் அடைகிற ஒரு காரியமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். நிறைய பேர் இந்த சிபிஎம் சர்ச்சில் தான் மருந்தே மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க, லாஸ்ட் செத்து போயிடுவாங்க. மருந்து மாத்திரை எடுக்கணும்னு சொல்லி வேதவசனமும் சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்க அம்மாவை போல இருந்துடக்கூடாது, ஆண்டவர் பார்த்துக்குவாரு ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு. மருந்து இருக்குது, நீ போய் அந்த மருந்தை சாப்பிட மாட்டியா? யாரு விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தின் அளவு பெருசு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவு விசுவாசிக்கிறீங்க அதுதான் நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்துவ ஒருத்தி வந்து தொட்டா, எத்தனை வருஷம் அவ காத்திருந்தா? 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து, சொத்து போயிருச்சு, சுகம் போயிருச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, அந்தஸ்து எல்லாம் ஒன்று, எல்லாமே போயிடுச்சு. வைத்தியங்கிட்ட போயிட்டு எல்லா பணத்தையும் ஒக்கிட்ட. அந்த வசனத்தை வாசித்தீங்களா? இது நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் தாங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களை விட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டா. கையில் காசு இல்லை. கடனை உடனே வாங்கி என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் பார்க்குறா, கையில் காசு இல்லை. வியாதிக்கு என்று எல்லா பணத்தையும் செலவு பண்ணி விட்டா, சுகம் உண்டாகவில்லை. அப்ப கொள்ளையடிக்கிறாங்க டாக்டரு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா விசுவாசத்தோடு ஆடையை தொட்டால், தொட்ட மாத்திரத்திலே அவர்கிட்ட இருந்து ஒரு பவர் வெளிவந்து அவளுக்குள்ளே போனது, பூர்ண சுகத்தை கொடுத்தது. இப்ப கிறிஸ்துவுடைய பவர் என்னதென்று அறிந்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் குறைபடாமல் இருக்கிறவர்களுக்கு சம்பூர்ணமான சுகம் உண்டாகிறது, பூர்ணமான சுகம் உண்டாகிறது. அதனால ஜபத்தினாலே எவைகளை கேட்போமோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். கட்டுவிரியன் பாம்பு ஒரு பெண்ணை கடித்து விட்டது. பாஸ்டர் வந்து அந்த இடத்துல என்ன பண்ண, நல்லா ஜெபம் பண்ணாரு. அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது விடுதலையும் சமாதானம் உண்டாச்சு. டாக்டர் கிட்ட போகல, மாத்திரை மருந்து எடுக்கல, அவ்வளவு விஷங்களும் என்ன பண்ண முறிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பவுலுக்கு அதே போல தானே. பவுலுக்கு அப்படியே கீழே இருந்து எலும்பி வந்துச்சான். அவர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. வேகமா வந்து கையில என்ன பண்ணா கவி கொண்டது அப்படியே நிக்குது. அந்த பாம்பு கடிச்சுன்னா 5 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்க. பவுல் சாவாததை கண்டு மெலித்தா தீவார் யாவரும் கடவுளே வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ண மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடவுள் இல்லை, உண்மையுள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை இறந்து கொண்டுங்கன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமே. பவுல கேட்கிறாங்க, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, கப்பல் சேதங்களுக்கு அகப்படாமல் இங்க வந்து என்ன பண்ணா சாகரத்துக்கு வந்துட்டானா, இவன் என்ன பாவம் செஞ்சாலும் செத்து தொலையட்டிங்க அப்படின்ன மாதிரி நினைச்சாங்க. ஆனா பவுல் சாகவில்லை. பவுல் சாகவில்லை. அருமையானவர்களே, நான் சொல்றேன், கொள்ளு நஞ்ச குடிச்சாலும் ஒன்னாகன்னு சொன்னாரா இல்லையா? சேதப்படுத்தாது. எதை சாப்பிட்டாலும், விஷத்தை சாப்பிட்டா கூட சேதப்படுத்தான்னு சொன்னாரு. ஏன்னா கர்த்தருடைய விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற ஜனங்கள். இங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 5:23 வாசிங்க. கற்றாழ, சோம்பு, கீலேயாத்தின் தைலம், சீரகம், அத்தி, களிம்பு, ஒலிவ எண்ணெய், திராட்சை ரசம் நிறைய இருக்கு. இவைகள் எல்லாமே வைத்தியத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்துல ஊசி கிடையாது. இப்ப இருக்க இங்கிலீஷ் மருத்துவம் இருந்துச்சா அன்னைக்குங்க? கிடையாது. 1 தீமோத்தேயு 5:23 வசனத்தை வாசிங்க. உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள் அப்படின்னு சொன்னா ஒயின், ஆல்கஹால் கலந்தது கிடையாது. தண்ணி அடிக்க சொன்னாருன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நல்ல ஜூஸ் சாப்பிடுவோமா இல்லையா? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுப்போம். அதாவது பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். ஒரு சில நேரத்தில் நம்மளால ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஜூஸ் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஜூஸ் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண கொடுத்தோம். அப்போ திராட்சை, அந்த ரசத்தை என்ன பண்ண, திராட்சை பல ரசத்தை என்ன பண்ண சேர்த்து கொள்ளும்படியாக பவுல் அறிவுறுத்துகிறார். அந்த அறிவுறுத்துதலின் பேரில் அதன்படி கடைபிடித்தது யாரு? தீமோத்தேயு. தீமோத்தேயுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. தீமோத்தேயு ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு கூட என்ன பண்ண பலவீனம், அந்த பலவீனம் அகலும்படியாக நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு ஜூஸ் சாப்பிடுங்க பவுல் என்ன பண்ண சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு. தீமோத்தேயு மகன் மாதிரி. யாருக்கு? பவுலுக்கு. அன்றைய நாட்கள்ல ஊசிக்கும் பதிலா, மாத்திரை மருந்துக்கும் பதிலா சாப்பிடப்பட்டது என்ன பண்ணா, கற்றாழ, சோம்பு, கீலேயாத்தின் தைலம், சீரகம், அத்தி, களிம்பு, ஒலிவ எண்ணெய், திராட்சை ரசம் போன்றவை நேரடியாக
வைத்தியத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வயிற்று வலி தீர முழங்கால் போட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ணு என்று தீமோத்தேயுவிற்கு பவுல் அறிவுரை சொல்லாமல் என்ன சொன்னாரு? கொஞ்சம் திராட்சை ரசம் குடி என்றார். வயிற்று வலி போயிரும். வயிற்று வலிக்கு நிவாரணி என்ன? ஜூஸ், திராட்சை ரசம். வயிறு வலி வந்துருச்சுன்னா வாங்க முழங்கால் போடலாம், ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா யாராவது வருவீங்களா? ஒரு அம்மாவுக்கு வயிற்றுல கட்டி, ஒரு பாஸ்டர் என்ன பண்ண தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு ஆண்டவர் உனக்கு நல்ல குழந்தையை தருவார்னு சொன்னாராம். வயிற்றுல கட்டி, அது கர்ப்பமா இருக்கிற மாதிரியே வயிறு இருந்தது, கட்டின்னு தெரியாம குழந்தைக்காண்டி ஜெபம் பண்ணி இருந்தாரு. எலியா ஜெபம் பண்ணது போல. எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி நீங்குமா? நீங்காதா? நீங்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. 7 தடவை தண்ணிக்குள்ள முங்கி முங்கி எந்திரி, உன் குஷ்டம் மாறும் அப்படின்னு சொல்லி தேவ மனுஷன் சொன்னதுக்கு முதல் தடவை கீழ்ப்படியல. அதுக்கப்புறம் வேலைக்காரர் மூலமாக சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வியாதி நீங்கினதா இல்லையா? யோர்தான் நதியில மூழ்கி எந்திரிக்கும் போது குஷ்டரோகம் மாறினது. இப்ப விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அல்லது இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கட்டுன்னு சொல்லி தண்ணியை குடிக்கும் போது ஒரு வியாதி நீங்குதா இல்லையா? அநேகருக்கு வியாதி நீங்குது, ஆபத்துகள் விலகுது.